ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க? கட்டாயம் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டேஜில் 10ஆம் வகுப்பு தமிழுக்கான பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாக எழுதுவாங்க, கடைசியில் போய் ரொம்ப ஸ்பீடாக ஹேண்ட் ரைட்டிங் வராமல் போயிடும். ஸோ அப்போ எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பிளான் தான். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டேஜ் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் 10ஆம் வகுப்பு தமிழ், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு எந்தெந்த கேட்டுக்கலாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லி ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுவோம். தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா போதும், உங்களுக்கு தேவையான கொஸ்டின் பேங்க் எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பார்க்கறதுனால ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நமக்கு 10 o'clock கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த 10 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணுங்கள். முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா 10 o'clock நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு 1 மார்க் நமக்கு 15 1 மார்க் இருக்குது. அந்த 15 1 மார்க் அக்யூரேட்டாக முதல்ல வந்து கண்டுபிடிச்சி வச்சுருங்க. ஏன்னா அதை பொறுத்து தான் நமக்கு பின்னால் நம்ம எழுத முடியும். 15 1 மார்க் சொல்லும் போது 11 1 மார்க் டைரெக்டாகவும் 4 1 மார்க் வந்து ஒரு செய்யுள் கொடுத்து அதுக்கான வினாக்களாக கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா இப்பாடலின் ஆசிரியர், இப்பாடல் இடம்பெற்ற நூல், எதுகை மோனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வார்த்தை கொடுத்து அதுக்கான இலக்கண குறிப்போ பகுதி இலக்கணமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பொருள் கூறுக அது மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்க 15 1 மார்க். அதுக்கப்புறம் 2 மார்க் எந்தெந்த கொஸ்டின் சூஸ் பண்ண போகிறீங்க அதுவும் செலக்ட் பண்ணிட்டுங்க. பார்த்தீங்கன்னா 2 மார்க் சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் மொழித்திறன் பயிற்சின்னு சொல்லும் போது நமக்கு மறுவு கொஸ்டின் வரலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி நிறைவு செய்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் எழுதுறது, நெக்ஸ்ட் ஒரு தொடர், இது மாதிரி நிறைய கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் மனப்பாட பகுதி இதெல்லாம் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க உரை பற்றி. ஸோ அதுக்குமே அந்த 10 மினிட்ஸில் கோ த்ரூ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் படிவம் என்னென்ன நம்ம ஃபில் பண்ண போகிறோம், என்ன படிவம் கேட்டிருக்காங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அழகிடுதல் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எது வருது, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேர் தேமா நிறைய அந்த கான்செப்டில் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா நேரசி எல்லாம் அந்த கொடுத்துருக்க குரலுக்கு அணி வந்து என்ன அணிக்கணும். நீ அணி போகிறது வரைக்கும் நீங்கள் 5 அணி படிச்சிங்கன்னா ஒன்று அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு தற்குறிப்பேற்றணி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தன்மை அணி, அதுக்கப்புறம் தீவகமணி, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிரல்நிறை மாற்றணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலோடு தொடங்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஓமி அணி. ஸோ இந்த 5 படிச்சுன்னா ஒன்று எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ, உங்களோட எக்ஸாம் நம்பர்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ கீழே சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் சைன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ரிமைனிங் நமக்கு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸில் அந்த பேஜஸ்ல செக் பண்ணி திருப்பி கொஸ்டின் பேப்பருக்குள்ள கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் 10-15 சொல்லும் போது நீங்கள் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம போகிற ஷெடியூல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த டைம் மேனேஜ் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எழுதக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 to வினாயன் 1லேருந்து 15 வரைக்கும் இதில் பார்த்து பலவுள் தெரியுது. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் செய்யுள்லேருந்து 5, உரைநடையிலேருந்து 5, இலக்கணத்தில் 5 கேட்பாங்க. 15 கொஸ்டின் 15. இது வந்து 5 மினிட்ஸில் எழுதணும். எப்படி சார் பாசிபிள்னா அந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் நீங்கள் கொஸ்டின் படிக்கிறீங்க இல்லைங்களா? ஸோ அப்போ ஆன்சர் கரெக்டாக சூஸ் பண்ணி வித் ஆப்ஷனோட எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16லேருந்து 21 வரைக்கும் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா குருவினா இதில் வந்து இப்போ செய்யுள்லேருந்து 3, உரைநடையில் 3. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வினாயன் 21 பார்த்தீங்கன்னா திருக்குறள் கட்டாயம் வேணும். அப்போ 6 வினா கொடுத்து 4 எழுது. இது வந்து 10 மினிட்ஸ் எழுதிடணும். இந்த திருக்குறள் அந்த 10 நிமிஷம் நம்ம கண்டுபிடிச்சணும் என்ன குறள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ 22லேருந்து 28 வரைக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 பார்த்தா பிரிவு 2 வரக்கூடிய பார்த்தா குருவினா வந்து மொழி ஆல்பம், கலைச்சொற்கள் அறிவோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறுத்தல் குறியீட்டில் இதெல்லாம் சேர்த்து வந்து 7 கொஸ்டின் கொடுத்து 5 எழுதக்கூடிய வந்து இதில் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மார்க். இது வந்து பார்த்தா 15 மினிட்ஸில் ஓவராலாக 33 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ½ அன் ஹவர்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ½ அன் ஹவர்க்குள்ள பாசிபிளாக சார் அந்த 15 மினிட்ஸ் சரியாக யூஸ் பண்ணால் கட்டாயம் பாசிபிள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 31 வரைக்கும் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை சிறுவினா கான்செப்ட் கேட்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நிறைய கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிள் எவையெல்லாம் அரியன் என பார்த்தீங்கன்னா கர்ணியன் கூறுகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளஞ்சுட்டி பொருள் விளக்கு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா தலையை கொடுத்தனும் தலைநகர் காப்போம், சித்தாலி மனுச்சுமை செங்கற்கள், இது மாதிரி கொஸ்டின் இந்த இடத்துல வரக்கூடியது. இதில் வந்து எழுதுறது வந்து 2 கொஸ்டின் எழுத போகிறோம். அப்போ 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 32-34 வரைக்கும் இருக்கக்கூடிய செய்யுள் சிறுவினா 2 கேட்பேன். வினாயன் 34 பார்த்து மனப்பாடம் ஒரு கொஸ்டின் டேரெக்டாக இன்னொன்று மனப்பாடம். இது எழுதுறதுக்கு 15 மினிட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே ஒரு நீங்கள் வந்து ஓவராலாக கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 31 வரைக்கும் ஒரு 12 மினிட்ஸும் அதே மாதிரி 32லேருந்து 34 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு 30 மினிட்ஸ் கம்பேர் பண்ணால் 25 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பகுதி 3 பிரிவு 3 வரைக்கும் சிறுவினா கான்செப்ட்டில் 3 கொஸ்டின் 2 எழுதக்கூடிய இதில் என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா அழகிட்டு வாய்ப்பாடு, அதே மாதிரி தான் அணி எழுதக்கூடிய. ஸோ இது 15 மினிட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இலக்கண அழகிடு அதெல்லாம் சேர்த்து தான் 18. ஓவரால் இது வரைக்கும் இந்த 18 மார்க் இந்த 18 மார்க் சொல்லும் 6 மார்க் கேட்டகரி சொல்லும் போது ஸோ இந்த 18 மார்க் வந்து 40 மினிட்ஸ். அப்போ 1.25 மணி நேரத்துக்குள்ளே இந்த கேட்டகரி முடிச்சிங்கன்னா சரியாக போயிட்டீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் வினாக்களுக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்னா செய்யுள் நடுவினா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் ஒரு நடுவிலேருந்து ஒரு கொஸ்டினும் அதுக்கப்புறம் வந்து கடிதம் எழுதக்கூடியது
நெக்ஸ்ட் காட்சியை கண்டு கவிஞர் படிவம், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன், இதெல்லாம் கலந்து தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட்டில் கம்பேர் பண்ணி 8 கொடுத்து 5 எழுதக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் நாட்கள் தான். ஸோ அது 25 மார்க் 15 மினிட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் பக்கம் போட்டிருக்கோம். ஸோ அப்போ 2 மணி நேரத்துக்குள்ளே இது ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் எக்ஸாக்டாக 2 ஹவர்ஸில் கவர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 3 நெடுவினா மட்டும் தான் இருக்கும். 3 நெடுவினான்னு சொன்னால் ஒரு நெடுவினாக்கு வந்து 15 நிமிஷம் போட்டாலும் இதில் பார்த்தா 45 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணால் அடிஷனல் 5 மினிட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரம் செய்யலிருந்து நயன்பாரோட கான்செப்ட் ஒன்றும், துணைப்பாட பார்த்தீங்கன்னா விரிவானதில் வந்தும் பொதுக்கட்டிலிருந்து ஒன்று கேட்பாங்க. அப்போ 3 8 மதிப்பெண் வினாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 மார்க்குக்கு 50 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் இந்த டைம்க்கு முடியும். ஸோ ஓவராலாக ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும். ஸோ இந்த மெத்தட் படி நீங்கள் ஒரு எக்ஸாம் வேணும், மாடல் எக்ஸாம் எழுதி பாருங்கள். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. எப்பவுமே எக்ஸாம் முன்னாள் நாள் தான் நம்ம டைம் மேனேஜ் பண்ணோம். ஒரு நாள் முன்னாலே நம்ம வந்து டைம் மேனேஜ் போகிறதுக்கான காரணம் இந்த டைம் மேனேஜ் படி உங்களால் எழுத முடியுதுன்னு செக் பண்ணிக்கங்க. ரிமைனிங் இருக்க 10 to 15 மினிட்ஸில் செக்கிங் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டு செக் பண்ணி பாருங்கள். ப்ரெசன்டேஷன் முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி சைட் ஹெட்டிங் போட்டுங்க அண்டர்லைன் பண்ணுங்கள். அண்டர்லைன் த ஹெட்டிங், அண்டர்லைன் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், முக்கியமான வேர்ட்ஸ் ஏதாவது அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். புட் த லைன் ஃபார் ஆல் த கேட்டகரி. அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்கு ஒரு எக்ஸாம் 15 1 மார்க் முடியும் லைன் போடுங்க. பப்ளிக் பேப்பர் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கு முன்னால் எழுதான பேப்பரை விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டில் லைன் போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் படி நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா கரெக்டாக நீங்கள் டைம்குள்ளே நிறைய பேர் டைம்குள்ளே முடிக்க முடியல அப்படின்ற காரணம் அதுக்கான காரணம் இருக்கிறதுனால தான். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 15 மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை சரியாக ஃபாலோ பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லா கொஸ்டினும் டைம்குள்ளே முடிக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் GR Success TC வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களாவே போதும். மேக்ஸிமம் நீங்கள் சென்டமே எடுக்கலாம். அந்தளவு கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், PTA கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் எல்லாருமே கோ த்ரூ பண்ணிக்கேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success TC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the public exam. ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இருக்கிற சமயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.